இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தோன்றுகிறது. தெய்வீகம் வந்து விடுகிறது. இருளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது. இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை புது படைப்பாக மாறி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் துளிர் விட்டு மலர ஆரம்பித்து விடுகின்றது. பிப்ரவரி மாதம் நாங்கள் குடும்பத்தை பற்றி தியானிக்கின்றோம். அதனாலே டுடே அவர் Lenten reflection is children are God's heritage. குழந்தைகள் கடவுளின் சொத்து என்ற தலைப்பில் தான் இந்த தவக்காலத்திலே முதல் வாரத்திலே நாம் தியானிக்கின்றோம். சென்ற வாரம் குடும்பத்தில் சுவர்களை அல்ல பாலங்களை கட்டுங்கள் அப்படின்ட்டு நாம் பார்த்திருந்தோம். So Lent is a season of repentance. தவக்காலம் என்பது மனம் திரும்புகின்ற ஒரு காலம், season of renewal, எங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு காலம், and returning to God, returning to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிடத்திலே, கடவுளிடத்திலே நாம் திரும்பி வருகின்ற ஒரு காலம் தவக்காலம். It is a time when we examine our hearts. எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு காலம், and our homes, our family life, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, எங்கள் இல்லத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு காலம், and our responsibilities before God. கடவுளுக்கு முன்பு எங்களுக்குள்ள பொறுப்புகள் என்ன என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற காலம்தான் தவக்காலம். As we journey toward the cross, we are reminded of one powerful truth. அதாவது கல்வாரி சிலுவையை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் மிக சக்தி வாய்ந்த ஒரு உண்மையை நாம் தியானிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். Our children are not accident of life. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு தற்செயலாக வந்தவர்கள் அல்ல. They are blessings sent from the very heart of God into our home. கடவுளுடைய உள்ளத்தில் இருந்து, கடவுளுடைய விருப்பத்துக்கு இணங்க எங்கள் குடும்பத்துக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் தான் எங்களுடைய பிள்ளைகள். The word of God declares in Psalms 127 verse 3 to 5, children are heritage from the Lord, the fruit of the womb are revered. திருப்பாடல்கள் 127 3 வரை உள்ள பகுதிகளை பாருங்கள். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு அப்படி என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. So during Lent we remember that everything we have is entrusted to us by God. ஆகவே இந்த தவக்காலத்தில் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கடவுளால் எங்களை நம்பி எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டவைகள் என்பதை நாம் இந்த தவக்காலத்திலே கட்டாயமாக நினைவு கூற வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், எங்களிடத்திலே என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கடவுளால் எங்களிடத்திலே, எங்களை நம்பி எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டவைகள் ஆகும். Our time is entrusted to us by God. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு கணப்பொழுதும் இறைவன் எங்களை நம்பி அந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். Our talents are entrusted by God. எங்களுக்கு இறைவன் நிறைய திறமைகள் கொடுத்திருக்கின்றார். இந்த திறமைகள் எல்லாம் இறைவன் எங்களை நம்பி கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அதை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. Our resources and our children are entrusted to us by God. எங்களுக்கு இருக்கிற சகலதும், அதில் முக்கியமாக எங்களுடைய பிள்ளைகள் ஏனோ தானோ ஒன்று வளர்த்து விடுவதற்காக அல்ல, நாங்கள் அவர்களை சரியாக உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு இறைவனால் எங்களுக்கு தரப்பட்டதான் எங்களுடைய பிள்ளைகள். A heritage does not belong to us permanently.
திருமறை என்ன சொல்லுகிறது? பிள்ளை செல்வம், இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிள்ளை செல்வம் இருக்கிறது அல்லவா, அது எங்களிடத்திலேயே அதை அதாவது பெர்மனண்டாக தொடர்ச்சியாக எங்களிடத்திலே அப்படியே எங்களோட இருப்பதற்காக அவைகள் தரப்படவில்லை. அவைகள் மீண்டும் சரியான முறையிலே உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படுவதற்காக எங்களிடத்திலே தரப்பட்டதாகும். It is entrusted to us for faithful stewardship. அதாவது அந்த பிள்ளைகளை நாங்கள் சரியாக மேற்பார்வை பார்ப்பதற்காக எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் உண்மை. என்றால் பல முறை கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு குடும்பம் என்றால் என்ன, பிள்ளைகள் ஏன் தரப்பட்டிருக்கிறது, கணவர் என்றால் யார், மனைவி என்றால் யார், தந்தை என்றால் யார், தாய் என்றால் யார் என்று நிறைய உண்மைகள் வேதாகமத்தின் அடிப்படையில் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படி தெரியாமல் இருக்கும் பொழுது நாம் அதற்காக செபிக்கவும் மாட்டோம். அப்படி செபிக்காமல் இருக்கும் பொழுது அதற்கான உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். உண்மையிலேயே பிள்ளைகள் எங்களுக்கு எதற்காக இறைவன் கொடுத்தார், இறைவன் தந்துவிட்டு என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அறியாமல் இருந்தோம் என்றால் நாம் நினைக்கிறபடி பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருப்போம். அதனாலே பிள்ளைகளால் வர வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு வராது. அதை நாம் தவறான பாதையில் காட்டிவிட்டோம் என்றால் இறைவனுடைய நியாய தீர்ப்புக்குள் நாம் மாற்றப்பட்டு விடுவோம். அதனாலே நாம் முக்கியமாக இந்த தவக்காலங்களில் இது போன்ற சில உண்மைகளை அறிவதற்காகவே நாம் செபிக்க வேண்டும். கடவுள் அதை வெளிப்படுத்துகிறார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதன் வழியாக இறைவன் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். So Lent asks us, are we raising our children for the world or are we raising them for God? இந்த தவக்கால எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உலகத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்களா அல்லது கடவுளுக்கு ஏற்ற வழியிலே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா? God is the giver of life. கடவுள் தான் உயிரை கொடுக்கிறவராக இருக்கின்றார். In Genesis chapter 4 verse 1 says, Eve declared, I have gotten a man with the help of the Lord. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே 1வது இறை வார்த்தையிலே ஏவாள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இதான் அவருடைய முதல் பிள்ளை. அப்பொழுது ஏவாள் என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன். இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. ஏவாள் எவ்வாறு தனக்கு பிள்ளை கிடைத்தது என்று சொல்லுகிறாள். சரியோ? அவள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், என்னுடைய முயற்சியினால் என்னுடைய சக்தியினால் அல்ல, கடவுளுடைய அருளினால் எனக்கு கடவுள் ஒரு ஆண்மகனை கொடுத்திருக்கின்றான். In scripture, parents acknowledge that children come by God's grace. பரிசுத்த வேதாகமத்திலே பெற்றோர் அல்லது முதல் பெற்றோர் பிள்ளை செல்வம் என்பது கடவுளுடைய அருளினால் தான் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள், அடையாளம் கண்டு கொண்டார்கள். Life is not simply biological, it is a divine blessing. ஒரு வாழ்வு, ஒரு உயிர் என்பது பார்த்தீர்கள் வெறும் உடல் சக்தி மட்டும் நிறைந்ததல்ல, அதாவது உயிரியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது தெய்வீகத்தோடு சம்பந்தப்பட்டது. In this Lent season, let us remember these truths. Our children are not just part of our life. ஆகவே இந்த தவக்காலத்தில் ஒன்றை நாம் நினைவு கொள்வோம், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில அவர்களும் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அப்படி நாம் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. They are precious gifts entrusted to us by God. அவர்கள் ஒரு உன்னதமான கொடை, கடவுளால் எங்களை நம்பி எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let us raise them with prayer. அவர்களை நாம் செபத்தோடு வளர்க்க அழைக்கப்படுகின்றோம். Let us guide them in faith. அவர்களை விசுவாசத்தில் வழி நடத்துவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். Our children were in God's loving plan before they were in our arms. எங்களுடைய கரங்களில் எங்கள் பிள்ளைகள் வருவதற்கு முன்பதாகவே அவைகள் கடவுளுடைய இதயத்தில் இருந்தவர்கள். அவர்கள் கடவுளுடைய எண்ணத்திலே, திட்டத்திலே இருந்தவர்கள். அவர்கள் கரங்களை தொடுதவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Children are sign of God's blessings. பிள்ளைகள் கடவுளின் ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக இருக்கின்றார்கள். In Psalm 128 verse 3 to 4 says,
Your children will be like olive shoots around your table. திருப்பாடல்கள் 128 3 4 வரை உள்ள வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார்கள். என்ன ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எல்லாம் முதல்வே கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றால் பலமுறை நமக்கு அது தெரியாமல் இருக்குது. எனக்கெல்லாம் ஒரு காலத்திலே அது தெரியாது, நிறைய நாட்கள் தெரியாது. அதுக்கு பின்பு இந்த இறை வார்த்தையை நான் அறிந்து கொண்ட பின்பு எப்பொழுதும் என் பிள்ளைக்காக மன்றாடும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் பிள்ளை ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள், அதன்படியே நீர் ஆசீர்வதியம். அப்படி தெரியாது என்றால் நாம் செபிக்க மாட்டோம். நாம் செபிக்காமல் போனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க மாட்டோம். Olive shoots symbolize life. அதாவது ஒலிவ கன்று என்று சொல்லும் பொழுது திருமறை எதை காட்டுகின்றால் அது ஒரு வாழ்வை அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. Life mean they bring energy into our home. வாழ்வு என்பது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பிள்ளைகள் வழியாக எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு குதூகலம், ஒரு சக்தி கொடுக்கப்படுகின்றது. Laughter into our home. அவர்கள் வழியாக ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை நம்முடைய வீட்டுக்குள் வருகிறது. அன்பானவர்களே, happy noise into our home. அது அழுதால் கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும், சிரித்தாலும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். இதை நாங்கள் எங்கும் பணம் கொடுத்து வேண்ட முடியாது. இங்கே இருக்கிற எல்லாருமே குழந்தை செல்வங்களை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். இது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. A home with children feels alive. எந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியை, ஒரு வாழ்வை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். So Lent reminds us God gave us responsibility on our children. அதனாலே தவக்காலம் வெறும் பிள்ளைகளை நாம் எப்படியோ வளர்த்து விடுவதற்காக மட்டுமல்ல, தவக்காலம் எங்களுக்கு கொண்டே நினைவூட்டுகிறது, எங்கள் பிள்ளைகளுக்கான சில பொறுப்புகள் கடவுளால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. Our children must be guided the right way. எங்களுடைய பிள்ளைகள் சரியான முறையிலே வழி நடத்தப்பட வேண்டும். தெரியும், நாம் சும்மா உலகம் நினைக்கிறபடியெல்லாம் அவர்களை வாழ விட முடியாது. பெற்றோராகிய நாம் அதற்கான அறிவை பெற்றுக்கொண்டு சரியான முறையில் அவர்களை நாம் வழி நடத்தினோம் என்றால் அதற்கான பசுமையான ஆசீர்வாதத்தை நம்மால் காண முடியும். Our children must be disciplined. எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் ஒழுக்கத்தை அவர்கள் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். Our children must be spiritually formed with love and truth. எங்களுடைய பிள்ளைகள் உண்மையிலும் அன்பிலும் ஆவிக்குரிய பிரகாரமாக உருவாக்கப்பட வேண்டும். வெறும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனால் காணும், அப்படி இருக்க முடியாது. கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தால் காணும், அப்படியும் இருக்க முடியாது. நாம் நம்முடைய வீட்டிலே அவர்களை ஆன்மீகத்திலே சரியான முறையிலே முன்மாதிரியாக இருந்து வளர்க்க அழைக்கப்படுகின்றோம். Children bring laughter into our homes. பிள்ளைகள் நம் வீடுகளுக்குள் சிரிப்பை கொண்டு வருகின்றார்கள். But more importantly, they bring us closer to God. அதையும் தாண்டி பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் தான் எங்களை, பெற்றோரை அதிகமாக கடவுளுக்கு அருகிலே கொண்டு வருகிறவர்கள். திருமணமான உடனேயே குழந்தை செல்வத்துக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாட ஆரம்பிப்போம். ஸோ அதுவே நாம் ஆண்டவரை நெருங்கி வருகின்றோம். அதுக்கு பின்பு பிள்ளைகள் வந்த பின்பு பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்காகவே நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாட ஆரம்பிக்கின்றோம், கடவுளிடத்திலே நெருக்கமாக வருகின்றோம். ஆகவே பிள்ளை செல்வத்தின் வழியாக இறைவன் எங்களை அவருக்கு நெருக்கமாக கொண்டு வருகின்றார். Through them we learn patience. அவர்கள் வழியாக தான் நாங்கள் பொறுமையை கற்றுக்கொள்கின்றோம். அது வரைக்கும் நாம் நெச்ச மாதிரியெல்லாம் பேசணும், ஆனால் இப்போ பிள்ளை இருக்குதே, அமைதியாக நாம் கதைக்க ஆரம்பிக்கின்றோம். We learn sacrifices. அவர்களிடத்திலிருந்து தியாகத்தை நிறைய நாம் கற்றுக்கொள்கிறோம். நிறைய தியாகம் பண்ண வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும், நாங்கள் நிறைய தியாகம் பண்ண வேண்டும் என்று கற்றுக்கொள்கின்றோம். Forgiveness, மன்னிக்க வேண்டும் என்ற அந்த ஆழமான சத்தியத்தை, உண்மையை பிள்ளைகள் வழியாக தான் நிறைய குடும்பங்கள் கற்றுக்கொள்கிறது. அது வரைக்கும் நான் கண்ட மாதிரிலாம் இருப்போம், மூஞ்சியை நீட்டிக்கொண்டுலாம் இருப்போம். ஆனால் குழந்தை செல்வம் வந்த பின்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்னிக்கிறோம் பாருங்கள், விட்டு கொடுக்கிறோம் பாருங்கள். அன்கண்டிஷனல் லவ், அதாவது எதுவும் இல்லாமலேயே அவர்களை அன்பு செய்கின்ற, ஒருவரை அன்பு செய்கின்ற அந்த கொடையை
குழந்தை செல்வத்தின் வழியாக இறைவன் கொடுக்கின்றார். Children bring material blessing into our homes. பிள்ளைகள் நம் வீடுகளுக்கு பொருளாசீர்வாதங்களை கொண்டு வருகிறார்கள். அதுக்கு மிக முக்கியமான ஒன்று. நிறைய இருக்கிறது, பட் எல்லாமே சொல்ல முடியாது. எவ்வாறு சமாதானம் வருகிறது, எவ்வாறு ஒற்றுமை வருகிறது, நிறைய விடயங்கள் எவ்வாறு யூனிட்டி ஏற்படுகிறது, அது எல்லாமே இன்றைக்கு பார்த்தால் நிறைய நேரம். அதனாலே சில முக்கியமானது, ஏனால் நீங்கள் செபிக்க வேண்டிய விடயத்துக்காக இந்த முக்கியமான விடயத்தை மட்டும் சொல்லுகிறேன். Children bring material blessing. Children are not only spiritual blessings. பிள்ளைகள் பார்த்திருந்தால் வரும் ஆன்மீகுரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, God can use them to bring provision. கடவுள் அவர்களை எங்கள் குடும்பத்துக்குள்ளே நிறைவை கொண்டு வருவதற்காக ஆண்டவரால் அவர்களை பயன்படுத்த முடியும். God can use them to bring financial growth. செல்வத்திலே நாங்கள் வளர்வதற்கு கடவுளால் அந்த பிள்ளைகளை பயன்படுத்த முடியும். God can use them to bring security in difficult season. சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு பாதுகாப்பை கொண்டு வர முடியும். சரியோ? பாருங்கள், எங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு தான், எங்களுக்கு ஒரு வளர்ந்த பிள்ளை இருக்குது, அறிவுள்ள பிள்ளை இருக்குன்னால் உடனே அவர்கள் எங்களுக்காக கதைக்க வேண்டிய இடங்களிலே கதைக்கிறார்கள், கொண்டு போக இடத்துக்கு கொண்டு போகிறார்கள். எங்களுக்கு ஒரு சுகையினமாக இருக்கு, ஒரு கடைக்கு போக இல்லாமல் இருக்கு, உடனடியாக அவர்கள் போய் அதை செய்கின்றார்கள். ஆகவே இறைவன் பிள்ளைகள் வழியாக எங்களுக்கு தேவையான நேரத்திலே பாதுகாப்பை, உதவியை கொடுக்கிறார். கரங்களை தொட்டு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். God bless Joseph in his family. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு என்ற ஒருவரை அவருடைய குடும்பத்திலே ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். அவருடைய குடும்பத்திலே கடைசி பிள்ளை அவர். ஆனால் கடவுள் அந்த குடும்பத்திலே யோசேப்பை ஆசீர்வதிப்பார். Through Joseph, God preserved an entire generation. அவர் மூலமாக பார்த்துட்டால் அவருடைய தலைமுறைக்கே ஆண்டவர் வேண்டிய நன்மைத்தனங்களை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். Through Joseph, God provide food during famine. பஞ்சம் வந்த பொழுது அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு மகன் வழியாக அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல பல நாடுகள், பல மக்களுக்கே உணவளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. Through Joseph, God protect Jacob and his household. அவருடைய தந்தையாகிய யாக்கோபையும் அவருடைய குடும்பம் முழுவதையுமே யோசேப்பின் வழியாக இறைவன் பாதுகாக்கின்றார் என்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தந்தை வழியாக அல்ல, தாய் வழியாக அல்ல, வீட்டிலே கடைசி பிள்ளை வழியாக அந்த குடும்பத்தை இறைவன் பாதுகாக்கின்றார், வழி நடத்துகின்றார். Through Joseph, God gave them land in Egypt. எகிப்து நாட்டிலேயே அந்த குடும்பத்துக்கு, அந்த தலைமுறைக்கு ஒரு இடம் கிடைக்கக்கூடிய விதமாக ஆண்டவர் செயலாற்றுகின்றார். God turned suffering into provision. யோசேப் வழியாக பார்த்துக்கின்றால் பயங்கரமான துயர நிலை, கஷ்ட நிலையில் இருந்து அந்த குடும்பத்துக்கு வளமான நிலையை கொண்டு வருகின்றார். Just as Joseph became a channel of blessing to Jacob's household, God can raise our children to become spiritual blessing in our family. எவ்வாறு யாக்கோபினுடைய குடும்பத்திலே யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதுபோல எங்கள் குடும்பத்திலும் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் வழியாக எங்கள் குடும்பத்தை உயர்த்தி காட்டுவார். கரங்கள் தொடுதரவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இதங்க நடக்க போகுது அப்படி என்றதில்லை. வேதாகமத்தில் நடந்திருக்கிறது என்றால் அது எங்கள் வீட்டிலும் நடக்கும், நடக்க வேண்டும். அதற்காக நாம் செபிக்க வேண்டும். நாம் இதை அறிந்து இதை போல நாம் செபிக்காமல் போனோம் என்றால் அந்த நன்மைத்தனங்களுக்குள் நாம் வர மாட்டோம். So Lent is the season of sacrifice. அவை தவக்காலம் என்பது தியாகத்தின் காலமாகும். Parenthood is also a holy sacrifice. பெற்றோருடைய வாழ்க்கை என்பதே ஒரு தூய்மையான ஒரு அர்ப்பணிப்பாகும், தியாகமாகும். When parents give themselves daily for their children, they reflect the sacrificial love of Christ. எப்பொழுதெல்லாம் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக தங்களை தியாகம் செய்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவின் தெய்வீகமான தியாகத்தை
தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுக்கின்றார்கள், பிள்ளைகளுக்கு அவர்கள் காட்டுகின்றார்கள். Lent is not only a season of repentance, but also a season of receiving God's blessings. தபக்காலம் என்பது நாம் மனம் திரும்புகிற காலம் மட்டுமல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் மனம் திரும்பும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தின் பக்கம் நாம் வருகின்றோம். நாம் மனம் திரும்பும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த மனம் திரும்புதல் நமக்கு உதவி செய்கிறது. God desired to bless our family during this Lent season. இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நினைத்து அதற்காக நாம் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். He wants to bless our children too. நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். He wants to bring divine peace and happiness into our home. இந்த தவ காலத்திலே தெய்வீகமான சமாதானத்தை, சந்தோஷத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே கடவுள் கொண்டு வர விரும்புகிறார். So today pray for your children and pray for your family's blessings. அதனால் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் நீங்கள் செபியுங்கள். May God bless your family abundantly. ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's stand for the prayer. நாம் எல்லாரும் சுபத்துக்காக இப்பொழுது எழுந்து நிற்கலாம். இதோ இந்த நேரத்தில் ஒவ்வொரு உடலிலும் ஆண்டவர் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. ஆண்டவரை, இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நோய்கள் இப்பொழுது வலுவிழந்து போகட்டும். இவர்களுடைய உடலை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, வலிகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற, பலவீனங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற சகல விதமான நோய்களும் கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் குணமடைவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த தவக்காலத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், தெய்வீக விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். நரம்புகள், நாளங்கள், எலும்புகள், எலும்பு மூட்டுக்கள், தசைகள் இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக, சுகமடைவதாக. பிசாசின் வல்லமைகள் விலகி போவதாக, அந்தகார வல்லமைகள் அகன்று ஓடுவதாக. ஆண்டவரை, இவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தீமைகளும் இவர்களை விட்டு விலகி போவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் கட்டுக்கள் ஒவ்வொன்றும் கட்டவிழ்க்கப்படுவதாக. முக்கியமாக இந்த நேரத்திலே பெற்றோருடைய வாழ்வை, பிள்ளைகளுடைய வாழ்வை தவறான வழிக்கு இழுத்து கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே இவர்களை விட்டு விலகி போவதாக. கணவன் மனைவி ஒருவர் ஒருவரை ஆழமாக நேசித்து உம்முடைய பரிசுத்தமான பாதையிலே 2 பேரும் கரம் பிடித்து நடக்கக்கூடிய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு பெற்றோர் மேலும் இப்பொழுது இறங்கி வருவதாக. அதுபோல எங்களுடைய பிள்ளைகள் உலகத்துக்கு பின்னால் ஓடாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மை வாழ்வுக்கு பின்னால் அவர்கள் வரும்படியாக ஆண்டவருடைய அபிஷேகம் எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, எங்களை நம்பி எங்கள் பிள்ளைகளை எங்களிடத்தில் நீர் கொடுத்திருக்கின்றீர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கென்று நீர் தனித்துவமாக கொடுத்திருக்கின்றீர். நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகின்றோம். ஈசாக் அன்றைக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். கடவுளும் அவ்வாறே ஆசீர்வதிக்கிறார். அதுபோல நாம் இப்பொழுது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவரும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை இந்த நேரத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுவது போல, இதோ இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் காய்ந்து போன நாணலை போல அல்லாமல், வழியோரங்கள் இருக்கின்ற ஒரு மரங்களைப் போல அல்லாமல், உடைய பாதுகாப்புக்குள் இருக்கின்ற ஒலிவ மர கன்றுகளாக எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்களுக்கு நிறைவான தயவு கிடைப்பதாக, அருள் கிடைப்பதாக. அவர்கள் செல்லும் இடங்களிலே அவர்களுக்கு வேண்டிய உதவிகளும் தயவும் கிடைப்பதாக. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விடயமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு வருவார்களாக.
மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. அவர்கள் வாழ்க்கையிலே வறட்சிக்கு பதிலாக உம்முடைய செழிப்பை காண்பார்களாக. இல்லாமைக்கு பதிலாக போதுமானதுக்கு மேலான நிறைவை காண்பார்களாக. கடவுள் வல்லவர் என்பதை அவர்கள் அறிவார்களாக. கடவுள் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்கள் உணர்வார்களாக, கண்டுகொள்வார்களாக. யோசேப்பை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். யோசேப்பை படுகுழியில் இருந்து பாதுகாத்தீரே, சிறை வாழ்வில் இருந்து பாதுகாத்தீரே, அவரை நீர் ஆசீர்வதித்து எகிப்திலே உயர்த்தி காட்டினீரே, அதுபோல எங்கள் பிள்ளைகளையும் எல்லா தீமையிலிருந்து நீர் பாதுகாப்பீராக. எல்லா விதமான இருளின் வல்லமையிலிருந்து நீர் பாதுகாப்பீராக. மாறாக அவர்களை ஆசீர்வதித்து காட்டும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து காட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளினால் பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைகளினால் எங்கள் பெற்றோருக்கு அமைதியும் நிறைவும் கிடைப்பதாக. எந்த பெற்றோரெல்லாம் தங்கள் பிள்ளைகளை குறித்து மனவேதனைப்படுகிறார்களோ, ஆண்டவர் அந்த பிள்ளைகளை இப்பொழுது தொடும்படி நாங்கள் மன்றாடுகிறோம், தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.